ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போல இந்த வீடியோவை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை வந்து கேன்சல் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நேற்று இஸ்ரேல் லெபனான் மேலே பண்ண தாக்குதல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப கோவமாக ஈரானை எதிர்த்து 2 ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் அதுக்கு காரணம் நேற்று ஃபுல்லாக ஈரானில் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை கலாய்ன்னு கலாய்ச்சிருக்கானுங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில செய்திகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மற்ற செக்டாரில் எப்படி இருந்தது, குறிப்பாக ஐடி செக்டார் 6% அளவுக்கு இருந்துட்டு 3% அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், USD/INR, FIDA டேட்டா எல்லாமே அதில் பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், கிட்டத்தட்ட 15 கம்பெனி சம்மந்தப்பட்ட செய்திகள் இருக்குது. ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து இன்றைக்கி நடந்தது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட்டுன்னு சொல்லும்போது தான் ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோட லென்த் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈரான் அமெரிக்காக்குள்ளார பிரச்சனை போகிறது தான். ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ன்றது ரொம்ப சின்னதாக மாறிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து வளர்த்துக்கிட்டே போகிறாங்க, அனுமார் வால் மாதிரி. எப்போ முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஏப்ரல் மாதத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போல்லாம் நம்மளோட வீடியோவை எடிட் பண்ணி போடுவோம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பக்கத்தில் டைம் ஆகும். அந்த டைமை இப்போ நம்ம கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதனால் நிறைய விஷயங்களை நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்க முடியுது. ஸோ இது உங்களோட ட்ரேடிங்க்கு இன்வெஸ்டிங்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதனால தான் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அது ரொம்பவுமே என்கரேஜிங்காக இருக்குது. ஏன்னா இந்த 30 நிமிஷம் நான் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 30 நிமிஷம் நான் பேசணுன்னா கிட்டத்தட்ட இந்த பவர் பாயிண்டில் 45 ஸ்லைடு 50 ஸ்லைடை நான் ரெடி பண்ணணும். இதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவாகுது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிடுறேன் ஆல்மோஸ்ட். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸும் நம்ம கவர் பண்ணுறோம். இது கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33% வீடியோட லென்த் வந்து குறையும். அதே 2x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு உங்களோட வீடியோ லென்த் வந்து குறையும். அதாவது 15 நிமிஷம் வீடியோவை நீங்கள் 1.5xல் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சிடுவீங்க. அப்போ 30 நிமிஷம் வீடியோவை 20 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடுவீங்க. கிட்டத்தட்ட 33% ஆஃப் த டைம் உங்களுக்கு மிச்சமாகும். இது 2x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்து வீடியோவை 15 நிமிஷத்துலேயே பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் வருதுன்னு போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்பீடை குறைச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த எல்லா தகவலுமே முக்கியமான விஷயம். இதை ஒமிட் பண்ணிவிட்டு நம்மளால் மற்ற விஷயங்களை பேசினாலும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஆஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் தேன் ஜீரோ நாலேஜ். நீங்கள் எதுவுமே தெரியாமல் கூட இருந்துக்கலாம், ஆனால் பாதி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை போட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் முதல் செக்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் கண்டினியூஸாக லெபனான் மேலே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை காரணமாக காட்டி ஈரான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக இன்றைக்கி ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை கேன்சல் ஆகிருக்கு. என்னென்னா நேற்று ஈவினிங்லேருந்தே இஸ்ரேல் வந்து பயங்கரமான தாக்குதல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த டைமிங்க்கு நம்மளோட டைமிங்கில் இன்றைக்கி விடியற் காலையிலேருந்து. அண்ட் இதன் காரணமாக வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இந்த MOUவோட முதல் பாயிண்ட்டே எல்லா தரப்புலையும் வந்து அட்டாக்ஸை நிறுத்தணுன்றது தான். அந்த பாயிண்ட்டை நீங்கள் காப்பாற்றலன்னும் போது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதை வந்து நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரோ என்னமோ தெரியல. இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, The United States is committed to peace and we encourage everyone in the Middle East region to maintain their commitment to allowing our negotiation on to beautifully unfold. The markets are loving what is happening with oil prices way down, stock way up. We expect a complete ceasefire on all fronts including Lebanon, Hezbollah, Israel. Thank you for your attention to this matter அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த $300 பில்லியன் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாயத்துக்கும் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. There is no $300 billion payment to Iran by the US. That is a fake news. All there is for the US is success, lower oil prices, victory அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த $300 பில்லியன் டைரெக்டாக காசு அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு பிரிட்ஜு கட்டி தர போகிறேன், போர்ட்டை கட்டி தர போகிறேன், ஏர்போர்ட்டை கட்டி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாங்க. அதை வந்து நேற்று MOUலே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது நேற்று வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயங்கரமாக வந்து இஸ்ரேலை வந்து விமர்சிச்சிருக்காரு. நீங்கள் எந்த நாட்டுக்குள்ளார வேணாலும் போயிட்டு அந்த நாட்டோட இறையாண்மையை கொன்னுட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க.
ஏன்னா இந்த ப்ரீஸ் டீலை வந்து ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க. உட்காந்து பேசி அந்த நியூக்ளியர் என்ரிச்டு யூரேனியத்தை அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, இல்லை பிளெண்ட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆனால் இவனுங்க லெபனான் மேலே அடித்து மறுபடியும் எல்லாரையும் வம்புக்கு இழுத்துட்டு இருக்கானுங்க. இதை வந்து அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி நேற்று நைட்டு நம்மளோட டைமுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே ஈரானோட சுப்ரீம் லீடர் அவங்களோட மக்கள் கிட்ட பேசியிருக்காங்க. இதில் அவர் பேசின விஷயங்கள் தான் ட்ரம்ப்பை வந்து ப்ரொவோக் பண்ணியிருக்கு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, President Trump used all sorts of lever out of desperation to reach an agreement with Iran. அதாவது இப்போ வந்து லீவர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின்லலாம் வந்து செயினை பிடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லா லீவரையும் பிடிச்சி இழுத்து ஒரு டிஸ்பிரேஷனில் இந்த டீலுக்கு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து வந்திருக்காரு. எப்படியாவது இந்த போரை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது கேட்கும்போதே கண்டிப்பாக பிரசிடென்ட் ட்ரம்ப் இதுக்கு கோவப்படுவாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அண்ட் அதே மாதிரி ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபாப் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அமெரிக்கா எக்ஸசிவ் டிமாண்டை இந்த பேச்சுவார்த்தையில் வச்சாங்கன்னா நாங்கள் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களோட ஃபிங்கர்ஸ் ட்ரிகர் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காக்காரனுங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இன்னொரு வார்த்தையை விட்டுட்டார். இந்த நடந்து முடிஞ்ச போரில் அமெரிக்காவை செவிலே விட்டு நாங்கள் அனுப்பியிருக்கோம், மறுபடியும் அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் இந்த முறை பயங்கரமாக அடித்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்பை ப்ரொவோக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று அமெரிக்காவில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேவல் பிளாக்கேடை எடுத்தது இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இது எப்படி உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டை பார்த்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் இதை கேட்ட உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அவரோட முகமே மாறிடுச்சு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே லிட்டரலாக தெரிஞ்சதா, அந்த 14 பாயிண்டில் கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் ஈரானுக்கு சாதகமாக தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அணு ஆயுத சோதனையை கைவிட போகிறாங்க ஈரான். இது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயம். இதை மறுபடியும் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி கேட்டு அவர் வந்து இரிட்டேட் பண்ணாங்க. அண்ட் இதன் காரணமாக இன்னைக்கு ஈவினிங் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் 2 போஸ்ட்டை போட்டிருக்காரு. 6/3க்கு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. The war has diminished Iran. It doesn't any longer have an air force, navy, anti-aircraft equipment, radar or practically anything else. And yet the Democrats say that Iran is better off now than it was 4 months ago. Can you imagine getting away with that? How stupid can people be அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஈரான் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டாங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஈரான் வந்து பலமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸில் இல்லை, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வச்சு ஈரான் வந்து அவங்க நினச்சதை சாதிச்சுக்கிட்டாங்கன்றதான் மீன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, டெமோக்ராட் சொல்கிறாங்க. அதை இவர் எப்படி வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷனை மாற்றுறாருன்னா, நெரேட்டிவை மாற்றுறாருன்னா, அவங்களோட மிலிட்ரியெல்லாம் அழிஞ்சிடுச்சு, இப்போயும் வந்து எப்படி அங்கே ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை ஈரான் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களே வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துட்டு இருப்பாங்களா? இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளோட சுப்ரீம் லீடர் சொன்ன வார்த்தைக்கு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கார். We didn't meet out of desperation. Iran did. They are finished. We will play out the 60 days. They get no money, not 10 cents அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஊரில் வந்து பேசுவோம் இல்லையா, 10 பைசா கூட உனக்கு தரமாட்டேன்ட்டு, அதே மாதிரி 10 சென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நாங்கள் வந்து டிஸ்பரேஷனில் போய் நாங்கள் ஈரானை வந்து பேசலை, அவங்க தான் எங்ககிட்ட வந்து பேசுனாங்க. தே ஆர் ஃபினிஷ்டு. இதுக்கு மேலே அவங்க எப்படி எங்கிட்ட காசை வாங்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லெபனானில் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், லெபனானில் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்க பகுதிகளை விட மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், பென் கவீர், நெத்தனியாகு அடுத்தது இவர் தான் வந்து பயங்கரமாக மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலோட ஒரு தாய் அழுதா அதுக்கு பதிலாக லெபனானில் 1000 தாய்மார்கள் அழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரியல. ஹிஸ்புல்லாவோடதுன்னா உங்களுக்கு பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை அழிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட இறையாண்மையை யாரும் வந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பயங்கரமாக அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டாக பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதும் நமக்கு இருக்கிற ஒரே பயம், மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எங்கே வந்து குண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களோன்றது தான். ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அடுத்த 60 நாளைக்கு நாங்கள் வந்து டோல் ஃபீஸை வாங்க மாட்டோம், வேவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியா ஓரியன்ட் நியூஸில் வந்து இது வரும், இருந்தாலும் நான் எப்பயே சொல்கிறேன், ஈரானோட ஆயில் மினிஸ்டர் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க அடுத்த வாரம். அப்படி வரும்போது பெரிய டீல் ஏதாவது சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அவங்க டோலே வாங்கினா கூட நம்மளோட இந்திய கப்பல்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த போர் ஆரம்பித்து ஒரு வாரம் 10 நாளில் பிளாக்கேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட 5 நாடுகளுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. அதில் ஒரு நாடு இந்தியா ஒன்று.
ஸோ இந்தியாவோட கப்பல்கள் வந்து டோல் கட்டாமல் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி பெரிய டீல் ஏதாவது சைன் பண்ணாங்கன்னா இந்திய கப்பல்கள் அங்கே ஈரான்லேருந்து எந்த விதமான டோல் கட்டாமலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி, நான் உங்ககிட்ட குரூட் ஆயில் வாங்கிறேன்ப்பா, என்கிட்ட காசு வாங்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதன் மூலிமா நம்மளுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் 5 நாள் சுற்றுப்பயணமாக வந்து குவைத்துக்கு போனார் இல்லையா? அப்போ வந்து ஒரு டீல் என்ன பேசி முடிச்சாங்கன்னா, குவைத்தில் வந்து ஒரு பைப்லைன் போட போகிறதாகவும் அந்த பைப்லைன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2027 முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாலும் இந்த எல்என்ஜி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடந்துதான் வரணும் அப்படின்ற ஒரு தேவை இல்லாமல் போயிடும். அதுவும் ஒரு விஷயமா நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த மேரிடைம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய த்ரெட் லெவலை எக்ஸ்ட்ரீம்லேருந்து நாங்கள் மாடரேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ பெருசாக அங்கே வந்து பெரிய கலாட்டா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் சரி அமெரிக்காவோட ஜேடி வான்ஸும் போகாதது க்ரூட் ஆயிலோட விலையை ஏற்றிருக்கு. $77 இருந்த க்ரூட் ஆயில் $80 போயிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த எம்ஓயு படி பார்த்தோம்னா ஈரானுக்கு $6 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அசர்ஸை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண போகிறத சொன்னாங்க. அது வந்து ட்ரம்ப்போட இந்த போஸ்ட் வரதுக்கு முன்னாடி மத்தியானம் வந்து செய்தி. இந்த $6 பில்லியன் வச்சு ஈரான் வந்து வெறும் அமெரிக்க பொருட்களை மட்டும் தான் இறக்குமதி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வின் சுச்சுவேஷன் தான். ஒரு பக்கம் ஈரானுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசர்ஸ் வந்து வெளியே வருது. ஆனால் இந்த அசர்ஸை வச்சு இந்த $6 பில்லியன் வச்சு வெறும் அமெரிக்க பொருட்களை மட்டும்தான் இறக்குமதி பண்ண முடியும் போது இது ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. மேபி இந்த $300 பில்லியன் கூட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜனுக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருந்து நிம்மதியாக வாழ்ந்தா சரி, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேலே வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, 4 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் ஹெஸ்புல்லா பண்ண அட்டாக்ல வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டும் நைட்டுக்கு மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடக்க இருக்கிறதாவும் சொல்லிட்டு அப்டேட் வந்தது. ஆனால் கரெக்டாக ஒரு 6:15 பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்ட இந்த போஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் 6:20 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சீனியர் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அக்ரீட் டு எ சீஸ்ஃபயர் அட் 4 PM லோக்கல் டைம். அதாவது அங்கே இஸ்ரேல் ஈரானோட டைமில் இவங்க 2 பேருமே வந்து சீஸ்ஃபயருக்கு அக்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. இந்த அப்டேட் வந்த உடனே கோல்டும் சில்வரும் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சது. ஆனால் அந்த எல்லா பாசிட்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை 8:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அது வைப் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனானில் இஸ்ரேல் வந்து அத்துமீறி நடந்துக்கிட்டாலும் அமெரிக்கா தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் டைம் ஆக வந்து நிறைய அப்டேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்னு சொல்கிறாங்க, நாங்கள் கப்பலை போக விடுறோன்னு சொல்கிறாங்க, மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் உருவாக்குது. அண்ட் அடுத்து செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா. இதில் பார்க்கும்போது அடுத்த 2030க்குள்ளார பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட $200 பில்லியன் அளவுக்கு இந்த பிரேசில், ஈரான், ரஷ்யா இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டைரக்ட் இன்கம் டேக்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட 5,21,000 கோடி அளவுக்கு இன்கம் டேக்ஸஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பணம் வந்து கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு போகும்போது பேங்க்ஸில் வந்து லிக்விடிட்டி இஷ்யூஸ் வரும். இந்த லிக்விடிட்டி இஷ்யூஸை வந்து சரி கட்டுறதுக்காக ஆர்பிஐ வந்து வேரியபிள் ரேட் ரெப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹1,00,000 கோடி அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 டேக்குள்ளார வந்து திருப்பி கொடுத்துடணும். இந்த வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன் மூலிமா ₹1,00,000 கோடி அளவுக்கு ஆர்பிஐ வந்து பணத்தை உள்ளே செலுத்த போகிறாங்க. இதையும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது தேவையில்லாமல் பேங்க்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸசிவ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். இது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிட்டத்தட்ட இந்த 7 நாளில் மட்டும் $7 பில்லியன் அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 671 பில்லியனாக இப்போ வந்து கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. என்னப்பா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற, நீ பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைய நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டேக்ஸ் ஏதாவது குறைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போன வாரம் பேசணும்னு நினைக்கிறோம். போன வாரமாக இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்னு தெரியல. நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெறும் பாண்டில் மட்டும் இல்லை, பாண்ட் மார்க்கெட் மட்டும் இல்லை, மற்ற செக்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து மெஷர்ஸை வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். எஃப்ஐஎஸை மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைய அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து கோல் கேசிஃபிகேஷன் மூலிமா கிட்டத்தட்ட ₹3,00,000 கோடி அளவுக்கு இம்போர்ட் பில்லை நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல் கேசிஃபிகேஷன்னா உதாரணத்துக்கு நிலக்கரி எரித்து தண்ணியை சூடு பண்ணி அந்த நீராவியில் கரண்ட் எடுத்தாங்கன்னா அது வந்து தெர்மல் பவர் பிளான்ட், சரிங்களா? இதே நிலக்கரி எரிக்கும்போது அதில் கேஸை உருவாக்குனாங்கன்னா, புரியுதுங்களா, சிந்தட்டிக் கேஸ் உருவாக்குனாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதன் மூலிமா நம்ம வந்து பெரிய அளவில் வந்து எல்பிஜி எல்என்ஜியில் இறக்குமதி பண்ணுறோம்ல, அதை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட டொமஸ்டிக்காக கோல் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதனால் ட்ரேட் டிஃபிசிட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் எல்லாம் குறையறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட இந்தியன் ரூபி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் அடுத்து நம்ம போன வாரத்துலேருந்து பார்த்துருக்கோம், பெரிய அளவுக்கு வந்து ஸ்டீலாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், சோலார் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சோலார் பவர் பேனல்ஸாக இருக்கட்டும், இது மேலே வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த டயர் செய்கிறதுக்கெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் தேவைப்படுது இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் மேலேயும் சைனா, ஜப்பான் வந்து இறக்குமதி ஆகக்கூடிய கெமிக்கல்ஸில் ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கெமிக்கல் செக்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ரஷ்யன் க்ரூட் ஆயில் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் $80 கீழே வந்ததுனால ரஷ்யன் க்ரூட் ஆயில் உரல்னு சொல்லுவாங்க, அதை அந்த க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரலுக்கு $4 அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவான விஷயம். என்னதான் அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டாலும், ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்காதன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியமாக இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் 54% அளவுக்கு நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் இதை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காக ஜெர்மன் டெக்னாலஜியை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த G7 நாடுகளோட மீட்டிங்க்கு அப்புறம் இந்த அப்டேட் வந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் ஏதாவது பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வியட்நாம் பிரம்மோஸ் டீலை வந்து சைன் பண்ணதா சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இதன் மூலிமா மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. இது நிறைய டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது HAL, டேட்டா பேட்டர்ன்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பராஸ் டிஃபென்ஸ், குட்லக் இந்தியா, ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இது வந்து பாசிட்டிவ் விஷயம். அந்த ஷேர்ஸ் எல்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மெதுவாக வந்து வேடிக்கை பாருங்கள். அண்ட் அடுத்து ஈரானோட ஆயில் மினிஸ்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்னாலே அடுத்த வாரம் நம்ம இந்தியாவுக்கு வர போகிறாரு. பெருசாக ஏதாவது டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறத விட எங்களுக்கு ஒரு $5 கம்மியாக க்ரூட் ஆயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு டீல் சைன் பண்ணாலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம்ஸில் நாங்கள் தான் உங்ககிட்ட பல லட்சம் ரூபாய்க்கு, பல கோடி ரூபாய்க்கு வந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம், எங்களோட கப்பல் எல்லாம் போகிறதுக்கு விடுங்க, நாங்கள் பதிலுக்கு உங்களுக்கு அரிசி, கோதுமை மாதிரியான பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கனாலும், இந்த பைலேட்ரல் ட்ரேடுன்னு சொன்னாங்களே அது பண்ணிட்டாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சுச்சுவேஷன் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு இதுக்கான அப்டேட்ஸ் வந்துடும். அண்ட் அடுத்து செக்மெண்ட் 3 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நம்ம நேற்று வீடியோலேயே பேசினது தான், இன்றைக்கி காலையிலேயும் பேசினது தான். ஐடி செக்டார் ஆக்சென்ச்சரோட Q3 நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம், அங்கே அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் வந்து அடி வாங்குச்சு. அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் ஆக்சென்ச்சரோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக்சென்ச்சரோட ரிசல்ட் நல்லா இருந்தால் ஐடி கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சென்ச்சரோட ரிசல்ட் நல்லா வரும்போது ஐடி கம்பெனிஸ் பயங்கரமாக ஏறிச்சு. ஆனால் நேற்று அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு அவங்க குறைச்சதுனால பெரிய அளவில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஆக்சென்ச்சரோட ஷேர் ப்ரைஸே 15% மேலே விழுந்தது. நம்மளோட ஏடிஆர்ஸ் எல்லாம் 7%, 6% அளவுக்கு விழுந்திருந்தது. அதனோட காரணமாக இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃபாக பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்கோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டா இன்றைக்கி இருந்தது. ஒரு ஷேருக்கு வந்து 13 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இது இப்போ இருக்கிற ப்ரைஸில் பார்த்தோம்னா 1.25% மேலே டிவிடெண்ட் ஈல்ட். ஸோ அதன் காரணமாகவும் ஒரு பெரிய அளவில் வந்து நிஃப்டியை வந்து ஃபால் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் நம்மளோட நிஃப்டி 175 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் லோ பண்ணிட்டு லாஸ்ட் 3 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், புதன்கிழமையாக இருக்கட்டும், வேலைக்கிழமையாக இருக்கட்டும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் 100 பாயிண்ட்டுக்குள்ளாரி மோஸ்ட் ஆஃப் த டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்து மிகப்பெரிய அளவுக்கு கன்சால்டேஷன் இருந்தது. இன்றைக்கான கன்சால்டேஷன் 23,900 24,000 பாயிண்ட்டுக்குள்ளார வந்து கன்சால்டேட் ஆச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் இந்த பாரதி ஏர்டெல்லில் நடந்த FTSEயோட ரீபேலன்சிங் காரணமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி வந்தது. அண்ட் அதன் காரணமாக நேற்று நடந்த அதே ப்ரைஸ் ஆக்ஷன் 100 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி வந்து ஏறுச்சு. ஆனால் நேற்று புட் ஆப்ஷன்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மெல் டவுனை நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸில், குறிப்பாக ஏடிஎம் புட் ஆப்ஷன்ஸில் ஒரு மெல் டவுனை நம்ம பார்த்தோம். மேபி மார்க்கெட் வந்து பெரிய அளவில் விழாதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஓவராலாக நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 3,300 கம்பெனியில் 1,760 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,522 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 0.6% நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.5% நெகட்டிவாகவும், FMCG வந்து 0.2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டார் காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 6% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. நம்ம அப்போவே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தோம், இந்த அளவுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கான அர்த்தம் இல்லை,
இது என்ன இப்போவா நம்மளுக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயமா? இந்த மாதிரி ரெவன்யூ வந்து குறைய போகுதுன்றது ஆல்ரெடி ஏஐ காரணமாக வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், கன்சம்ஷனாக இருக்கட்டும் குறைய போகுது. அதே மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால, அதே அளவு மெயின்டைன் பண்ணுறதுனால கன்சப்ஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐடி செக்டர் வந்து அடிவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு காலையில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அதன்படியே கிட்டத்தட்ட 6% விழுந்த ஐடி செக்டார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 3% அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு 3.5% அளவுக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. அண்ட் குறிப்பாக பார்த்தோம்னா ஓஎஃப்எஸ்எஸ் மட்டும் பாசிட்டிவ் வந்தது, கிட்டத்தட்ட 2.8% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அவங்களோட Q4 நம்பரே வந்து அவங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இருக்கிற கம்பெனிஸில் அது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் அதிகபட்சம் இன்ஃபோசிஸ் வந்து 6% அளவுக்கு நெகட்டிவாகவும், டிசிஎஸ் வந்து 3% அளவுக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. HCL டெக்னாலஜிஸ் 2%, விப்ரோ ஒரு ஸ்டேஜில் 3% நெகட்டிவ் வந்தாலும் எண்ட் ஆஃப் தி டேல 1.25% அளவுக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.75% அளவுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க் ரெண்டுமே வந்து 0.5% அளவுக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6:20க்கு மேலே வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் $4,165 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து நேற்று நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பேசும்போது $4,220 இருந்தது, கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கும் வந்து கோல்டு இடிஎஃப்ஸில் நம்ம ஒரு நல்ல செல் ஆஃப் பார்த்தோம். ஈவன் சில்வர் இடிஎஃப்ல 6% அளவுக்கு இருந்திருந்தது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அது லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது நம்மளோட USD INR இன்னைக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. பெரிய அளவில் அப்ரிஷியேட்டோ டிப்ரிஷியேட்டோ இல்லை. 94.31 rupees வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $80 இருக்குது. சில்வர் ப்ரைஸஸ் 2,35,000 பர் கேஜியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. BSE கூடிய சீக்கிரமே சாத்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து மாரல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சிகரெட்டு, லிக்கர் கம்பெனிஸ் எல்லாம் இதில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து FIDA டேட்டா பார்த்தோம்னா FIS கிட்டத்தட்ட 4,859 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. DIS 1,159 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது நம்ம வந்து அப்படியே FIS வந்து வாங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. கடைசி நேரத்தில் அந்த ½ an hourல பார்த்தோம்னா இந்த ரீபேலன்சிங் காரணமாக பாரதி ஏர்டெல்லில் மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளோஸ் வந்திருக்கும். அதனால் இவங்களோட டேட்டா வந்து பாசிட்டிவ் மாறிக்கலாம். ஆனால் DIS செல் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது ஒருவேளை இது இல்லையனாலும் வாங்கியிருப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் இந்த பாரதி ஏர்டெல் எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வாங்கினாங்க அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நெட் டு நெட் மற்ற செக்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்களா இல்லை விற்றுருக்காங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை நான் வந்து நாளைக்கு வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா வாட்டாக் வெபேக் இன்னைக்கு ஒரே நாளில் 8% அளவுக்கு இருந்திருக்கு. இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம பேசினது தான். இந்த LNTயாக இருக்கட்டும், இந்த வாட்டாக் வெபாக இருக்கட்டும், ஒன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. EPC ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இவங்களுக்கு வந்து குவைத்தில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா மதிப்புள்ள EPC ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நேற்று நம்மளோட இந்தியா ஓரியன்ட் நியூஸ் பார்க்கும்போது மும்பையில் மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வரதாகவும் அதன் காரணமாக வாட்டர் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருக்கிறதாகவும் நம்ம பார்த்துருந்தோம். அதன் மூலியமாக இந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதை யாராவது பார்க்குறீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க. இது ரொம்பவே நல்ல கம்பெனி தான். அண்ட் அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கிட்டத்தட்ட 2 லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 லைசன்சிங் அக்ரிமெண்ட்டும் மகாராஷ்டிராவில் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த இடத்துலனா தட்கஹான் அப்படின்ற இடத்துலையும் இகத்பூரி அப்படின்ற இடத்துலையும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அக்ரிமெண்ட் மூலிமா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 200 ரூம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு பாசிட்டிவ் விஷயம். யாராவது வந்து ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் ஒரு ஹோட்டல் ஸ்டாக் பார்க்குறீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு அப்டேட் இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட 6,13,000 ஷேர்ஸ் வந்து வித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னமும் கூட இந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனுக்கு கிட்டத்தட்ட 5% அளவுக்கு ஸ்டேக்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் வந்து QIP மூலிமா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங் மூலிமா கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க நிதி திரட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஷேர் வந்து 8,700 ரூபாய்க்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் இதில் நம்மளால வாங்க முடியாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, பேசிவ் ஃபண்ட்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து வாங்க முடியும். நமக்கு வந்து இதில் வேலை இல்லை. ஆனால் இப்போ இவங்க ட்ரேடாக இருக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 9,800 ரூபாய் ஒரு ஷேரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா 2 வீலர் 3 வீலர் சேல்ஸ் வந்து அங்கே அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் தான் இவங்களோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸில் 25% அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து ஸ்ட்ரென்தனாக காமிக்குது. அண்ட் அடுத்து SPML இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப்பே 2,000 கோடி ரூபாய் கீழே தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை நாங்கள் அடுத்த விஷயமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்குற வேலையை தான் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இப்போ வந்து இந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இறங்குறதா சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. மேபி இது வந்து ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். சும்மா ஒரு 100 200 அந்த மாதிரி வாங்குங்க. அடித்தா லக்கு, இல்லைனா போனால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அண்ட் அடுத்து எலக்ட்ரானிக் மார்ட்ஸ் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 12% 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே ஏசி சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படுங்க. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் ரொம்ப சின்ன கம்பெனி, 4600 கோடி ரூபாய் தான். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, ஆர்இசியோட ஒரு சப்சிடியரி கம்பெனி. இவங்க வந்து கர்நாடகாவில் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை அடுத்த 30 மாதத்தோட கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 30 வருஷத்துக்கு இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் இவங்களே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இது டாடா பவருக்கு பாசிட்டிவான விஷயம். இதோட வேல்யூ கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பக்கத்தில் வருது. அண்ட் அடுத்து ஃபோன்பே இதுக்கு மேலே 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோன்பே வேலெட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 500 ரூபாய் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 500 ரூபாய் வந்து நீங்கள் யூஸே பண்ணல, மறந்தே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாவை கழிச்சிக்கிட்டே வருவாங்க. இது ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 100 ரூபாய் கழிச்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மள மாதிரி ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஒரு டிஸ்க்ளோஷர் என்னன்னா, நான் ஃபோன்பே யூஸ் பண்ணலை. அண்ட் ஒன்ஸ் ஃபோன்பே இதை கொண்டு வராங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து மற்ற வேலெட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏர்டெல் வேலெட்டு, இன்னும் யார் இருக்காங்களோ எனக்கு தெரியல, மொபிக்விக் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஃபோர்ஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, பிஎம்இ டிரைவ் அப்படின்ற ஸ்கீமில் ஆம்புலன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு சப்சிடி வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோட் டேக்ஸ் இதில் எல்லாம் பெரிய அளவுக்கு கன்செஷன் வரப்போகுது. இதனால் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு 13 லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார், இது இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து அலம்பிக் ஃபார்மாக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு இவங்களோட பினிமெட்டானிப் அப்படின்ற மாத்திரைக்கு. அண்ட் இதனோட சேல்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா 26 கோடி டாலர்ஸ்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய் நம்மளோட இந்திய ரூபா மதிப்பில். அண்ட் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல். இது வந்து உடனே இவங்களோட சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஃப்எஸ்ஐ வந்து போன வாரமே நம்ம பார்த்துருந்தோம், நெஸ்லேக்கு கேஎஃப்சிக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சேஃப்டி இஷ்யூஸ் காரணமாக. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி மேரிகோக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேபிளில் கொடுத்துருக்க கிளைமை வந்து ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேரிகோக்கு இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏஜிஎம் மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது ஜியோ பிளாட்ஃபார்மோட ஐபிஓ வரப்போகுது. இந்த ஜியோ பிளாட்ஃபார்மில் நம்ம ஜியோ சிம்மாக இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ஏஐ க்ளவுட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாவோட டீலை போட்டாங்களே, அந்த பிஸ்னஸ் எல்லாமே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 27 கோடி ஷேர்ஸை வந்து இந்த ஐபிஓவில் விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பிக்கஸ்ட் ஐபிஓ இஷ்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஐபிஓ வந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து ரிலையன்ஸ், அதாவது முகேஷ் அம்பானி தான் இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரராக இருப்பார். ஸோ பயங்கரமாக பிளான் பண்ணி வேலை செய்கிறாரு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மறைமுகமாக லாபம் அடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஏன்னா இவங்களோட பேரல் பிஸ்னஸாக இருக்கக்கூடியது பாரதி ஏர்டெல் தான். ஜியோட பேரல் பாரதி ஏர்டெல் தான். ஒன்ஸ் இந்த ரிலையன்ஸ் ஜியோட வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இவங்களோட வேல்யூவேஷன் ரீவேல்யூவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே செக்மெண்ட்டில் இவங்க வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்த்துருந்தோம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்குது, அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதன் காரணமாக அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்னா ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ஃபோனுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் போய் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோன்லேருந்து சேட்டலைட்டுக்கு இங்கே ஃபோன்லேருந்து ஒரு டவருக்கு போகும், அந்த டவர்லேருந்து சேட்டலைட்டுக்கு போகும், அந்த சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு போகும், அந்த இன்னொரு சேட்டலைட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரும், அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து சர்வருக்கு போயிட்டு பிரவீன் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா எடுத்து மறுபடியும் அதை எடுத்து சேட்டலைட் டு சேட்டலைட் மறுபடியும் இங்கே செல்ஃபோன் டவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோனுக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியது, நம்மளோட இந்தியாவுக்குள்ளாரே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஸ்டேஷனை இவங்க கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் டெலிகாம் சர்வீசஸ்லேயும் இவங்க உள்ளார வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸோட ரீட்டைல் பிஸ்னஸ்லையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான காரணமாக டிஜிட்டல் சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பங்காற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி செக்மெண்ட்டில் பேட்டரி எனர்ஜி சர்வீஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி SPML பார்த்தோம்ல இன்ஃப்ரா,
அவங்க மாதிரியே இவங்களும் வந்து அதாவது இவங்கள மாதிரி தான் அவங்கன்னு சொல்லணும், ஏன்னா இவங்க தான் பெரிய ஆள். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து 2026 ஸ்டார்ட் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து இந்த நியூ எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 27, அதாவது இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியலே வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஏஜிஎம்மில் பேசியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, இவங்களோட சிகரெட் விலையை 8லேருந்து 10% அளவுக்கு எல்லா சிகரெட் மேலேயும் ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி வந்து பிப்ரவரி மாதத்துலேயே பேசினதான். டேக்ஸ் ஏற்றுறது ஐடிசிக்கு நெகட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் இப்போதைக்கு நினைக்கிறாங்க. ஆனால் ஓவர் த பீரியட்ல வந்து மெதுவாக இது கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து விலையேற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஐடிசிக்கு பாசிட்டிவான விஷயம். இவங்களோட ப்ராஃபிட் மேலே இருக்கக்கூடிய இம்பாக்டை இது வந்து ஈஸ் ஆன் பண்ணும், அதாவது மார்ஜின் ப்ரெஷரை ஈஸ் ஆன் பண்ணும். அண்ட் அடுத்து மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் வந்து பாம்பேயில் 15 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காங்க. இந்த நிலத்தில் வந்து பயங்கரமாக பில்டிங்கெல்லாம் கட்டி விற்கும்போது எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து 5600 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களோட மார்க்கெட் கேப்பே 7500 கோடி தான். 7500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனி 5600 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிஸ்னஸை பண்ண போது இந்த ஒரு ப்ராஜெக்ட்லன்னும் போது இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதையும் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் 3 கம்பெனிஸ் பேசியிருக்கோம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஸ்டீஜ், அதுக்கப்புறம் பிரிகேடு, இப்போ 4வதாக இவங்க மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். இந்த 4 பேரை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு இந்த 4 கம்பெனிலேயே எனக்கு வந்து ஹோல்டிங்ஸ் கிடையாது. ஆனால் நிதானமாக வந்து எப்போயாவது ரொம்ப சீப்பாக கிடைச்சாங்கன்னா அப்போ வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம். அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இவி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃப்ளெக்ஸி ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் E100, அதாவது முழுக்க எத்தனை நாள்லேயே ஓடக்கூடிய வண்டியை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து கம்யூட்டர் பைக் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி புதுசாக ஒரு டெக்னாலஜி வரும்போது சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா பெட்ரோல் வந்து 40 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த E100 வந்து 40 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வண்டி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அந்த வண்டி உருவாக்குனாங்கன்னா அப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட இம்போர்ட் பில்ஸ் வந்து பெரிய அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு உள்நாட்டுக்குள்ளாரே, அதாவது தற்சார்பு பொருளாதாரம் சொல்லுவாங்களே, அது வந்து பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சீமானன் சொல்லுவார்ல, அந்த பொருளாதாரம் வந்து பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அவ்வளோதான், இந்த 15 ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் தான். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிடுச்சு. இந்த 6:20க்கு அந்த US சீனியர் அஃபிஷியல் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4151 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $80 ட்ரேட் இருக்குது. ஒன்ஸ் இந்த 6:20க்கு வந்து அந்த US அஃபிஷியலோட நியூஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கர ஒரு கூல் டவுன் வந்தாலும் கூட மறுபடியும் அது வந்து ஃபிசில் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீக்கெண்டை நம்ம பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறானுங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.